மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டார்டிங் பார்த்தோம். அப்புறம் எவ்ரி 2 years த நம்பர் மெம்பர் கண்ட்ரீஸ் காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆர் பீயிங் த organized to discuss and settle the important solves and the trade related matters. The first WTO conference held at Singapore in 1996. The recent conference was held by Argentina in 2017. It was planned organized 12th ministerial conference at Kazakhstan in 2020. அதாவது வந்து இந்த WTO வந்து 2 yearsக்கு ஒருக்க, அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த நாடுகளில் எல்லா நாடுகளின் சார்பாக இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, வணிக அமைச்சர்கள், அவங்க நிலையிலான ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன இந்த ட்ரேடில் உள்ள என்னென்ன WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அந்த இங்கே வந்து தீர்ப்பதற்காக அந்த இந்த மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து கூட்டப்படுகிறது. ஓகேயா, WTO வந்து முதல் மாநாடு வந்து சிங்கப்பூரில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு 1996. செகண்ட் வந்து 2017 11th மாநாடு வந்து அர்ஜென்டினாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு 12th மாநாடு வந்து அதாவது 12th கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கஜகஸ்தான் இன் 2020 நடந்துச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷனுடைய அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதாவது யார் ட்ரேட் மினிஸ்டர்ஸ், அதாவது வந்து காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் மூலமாக அந்த இது வந்து நடத்தப்படும். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் WTC ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட்டட் அட் நியூயார்க் USA. It featured the landmark Twin Towers which was established on 14th April 1973. Later it was destroyed on 11th September 2001 by the Graft attack. It brings together business involved in international trade from around the globe. அதாவது WTC வேர்ல்டு ட்ரேடு சென்டர் வந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்வின்ஸ் டவர் ரெட்டை கோபுரம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே அந்த அப்படி அந்த ரெட்டை கோபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அங்கே தான் வந்து அழைக்கப்பட்ட அந்த April 4, 1973 துவங்கப்பட்டது. ஓகேயா, பின்னர் செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா 2001 இந்த இது ஏர்கிராஃப்ட் நடந்துச்சு இல்லையா, விமான தாக்குதல், அந்த விமான தாக்குதலால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த உலகம் முழுவதுமே இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனால் ஈடுபடக்கூடிய அந்த வணிகங்களை வந்து அது ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்த ட்ரேடு சென்டர், அதாவது வேர்ல்டு ட்ரேடு சென்டர் ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, Objectives of WTO. The basic aim is to expand international trade and bring about economic prosperity by liberalizing trade restriction. அதாவது வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது நோக்கங்கள் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இருக்கு இல்லையா, அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது விரிவுபடுத்தவும், மற்றும் அந்த பிஸ்னஸில் இருக்கும் இல்லையா அப்ஸ்டாக்கிள்ஸ் அதாவது தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தடைகளை போக்குவதற்காகவும், ஏன்னா அந்த தடைகளை போக்கி லிபரலைசேஷன் அதாவது தாராளமயமாக்கல் அப்படிங்கிற அந்த மூலம் எக்கனாமிக்கில் வந்து ஒரு இதான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செழுமையான நிலையை கொண்டு வருவது தான் அந்த WTO-உடைய நோக்கம். ஓகேயா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் அதாவது எக்ஸ்பேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் பிரிங் அபவுட் த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி பை லிபரலைஸ்டு ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர். அதாவது டேரிஃப் அப்படின்னா சுங்கவரி அப்படிங்கிறது. ஓகேயா, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி அது மாதிரி அது மற்றும் பிற தடைகள் ஏதாவதுனா அது இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ரிடியூஸ் பண்ணி இது ட்ரேடை வந்து ஒழுங்காக அதாவது உறுதி செய்து ட்ரேடு நடக்கிறதுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடை கொண்டு வருதல், அதுதான் வந்து அதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன் ட்ரேட். அதாவது ட்ரேடில் உள்ள இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ், பேதம் சொல்லுவாங்க இல்லையா, பாகுபாடுகள், அந்த பாகுபாடுகளை எலிமினேட் பண்ணுறது இதோட வேலை, இந்த WTO-வோட நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதாவது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் லிவிங், உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்கணும், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ட்ரேடு பண்ணுறப்போ ஒரு நாட்டுக்குள்ள ட்ரேட் நடக்கல, அந்த நாட்டில் 2 நாடும் பெனிஃபிட் அடையணும், அதே சேம் டைம் மக்களுடைய வாழ்க்கை அதாவது வாழ்வாதாரம் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து WTO-வோட நோக்கம். ஓகேயா, தி ஃபெசிலிட்டேட்
ஆப்டிமல் யூஸ் ஆஃப் தி வேர்ல்டு ரிசோர்ஸஸ், அதாவது உலக லெவலில் இருக்கு இல்லையா வளங்கள், அதாவது ரிசோர்ஸஸினுடைய ஆப்டிமம்னா உத்தமமான அளவில் அதை வந்து பயன்படுத்தணும். மேக்ஸிமம் எவ்வளவு பயன்படுத்தணுமோ அந்த பயன்படுத்தக்கூடிய வசதியை செய்து கொடுப்பது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு எனபிள் த எல்டிசி டு செக்யூர் ஃபேர் ஷேர் இன் த க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பன்னாட்டு வணிக வளர்ச்சி இருக்குல்லையா அதனுடைய குரோத்து, அந்த வளர்ச்சி வந்து குறையாமல் நாடுகளுக்கிடையே ஒரு நியாயமான முறையில் எல்லா நாடுகளும் அதில் பங்கு பெறணும். அதாவது இந்த பிஸ்னஸ் குரோத்து நல்லா இருக்கணும், அதே சமயம் அந்த வளர்ச்சி எல்லா நாடுகளுடைய இந்த குறை வளர்ச்சி உள்ள நாடுகள் இருக்குல்லையா அந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதுகள்லாம் வந்து ஒரு நியாயமான அந்த லெவலில் அந்த WTOவால் பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். ஓகேயா, பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த linkage between the trade policies, environmental policies and sustainable development, அதாவது இந்த பாலிசிஸ் இருக்கு இல்லையா ட்ரேட் பாலிசிஸ், அது அப்புறம் என்வரான்மெண்டல் பாலிசிஸ் அதாவது சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் வந்து இந்த சப்ஸ்டான்சியல் டெவலப்மெண்ட் நீடித்த அந்த நெடுநாள் வளர்ச்சி குரோத்து, அந்த குரோத் ஆகியவற்றிடையே வந்து ஒரு இணைப்பை உறுதி செய்தல். ஓகேயா, அதுதான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய நோக்கம். அதாவது வந்து பெரிய லெவலில் இந்த பாலிசிஸ் ட்ரேடு பாலிசிஸு என்வரான்மெண்டல் பாலிசிஸ் இந்த மாதிரி ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் உள்ள அந்த வளர்ச்சி குரோத் இருக்கு இல்லையா அந்த குரோத்துலாம் வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துதல், லிங்கேஜ் அப்படின்னா இணைப்பை ஏற்படுத்துதல், இதெல்லாம் வந்து எதோட வேலை WTOட நோக்கம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து WTO அக்ரிமெண்ட் மீன் ஒப்பந்தங்கள் இல்லையா. அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய அக்ரிமெண்ட்ஸ்னால் ஒப்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது வந்து இந்த ட்ரேடு இருக்கு இல்லையா WTO இருக்கு இல்லையா அந்த இதில் வந்து இந்த கான்ட்ராக்டினுடைய இன்டலெக்சுவல்ஸ் அந்த கூறுகள் வந்து அனைத்தையும் ப்ரைவேட் அதாவது தனியான ஒரு ஒப்பந்தங்களாகவே கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு, அதாவது இந்த இது ட்ரேடு இருக்கு இல்லையா ட்ரேடு தொடர்பான அந்த இது இன்டலெக்சுவல்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா அந்த அறிவுசார் சொத்துரிமை. ஓகே, ப்ராப்பர்ட்டினா சொத்து உரிமை, அதனுடைய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அது அக்ரிமெண்ட், அதை பற்றி அக்ரிமெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன்க்ளூடட் காப்பி ரைட், ட்ரேட்மார்க்ஸ், பேஷன்ஸ், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் எக்ஸட்ரா. TRIPS அதாவது ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேயா, அதுதான் அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேஷன்ஸ் இன்சீட் ஆஃப் ப்ராசஸ் பேஷன்ஸ். த பீரியட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வில் பி 20 years ஃபார் பேஷன்ஸ், 50 years for copyrights, 7 years for trademarks and 10 years for layout designs. As a result of TRIPS, the independent of LDC on advanced countries for seeds, drugs, fertilizers and pesticides has increased. Farmers are depending on the industrial farm for their seeds. Intellectual property rights அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம். ஓகே, அதுதான் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோடைய காப்பிரைட் அதாவது காப்புரிமை, அடுத்து வந்து என்னது ட்ரேட் சீக்ரெட்ஸு, அடுத்து இது பேஷன்ஸு, இதெல்லாம் வந்து என்ன ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னா புவிசார் குறியீடு, அப்புறம் தொழில் ரகசியம், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து உற்பத்தி வடிவமைப்பு போன்ற அந்த மாதிரி உள்ள இன்டலெக்சுவல்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதாவது அறிவுசார் ஒப்பந்தம் சொத்துரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அந்த காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க்ஸு, பேஷன்ஸு, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ் வியாபார தொழில் ரகசியம், ஓகேயா, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸு உற்பத்தி வடிவமைப்பு, இது எல்லாமே என்னன்னு சொல்லப்படுகிறது இந்த ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் TRIPS அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேயா, அதைத்தான் வந்து TRIPS அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து இந்த இன்டலெக்சுவல் அதாவது இந்த அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் சொன்னோம் இல்லையா, இந்த ஒப்பந்தத்தின் அக்ரிமெண்ட் படி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அதனுடைய ப்ராடக்ட்ஸோட உற்பத்தி செய்யும் முறை ஆகிய இரண்டுக்கும் வந்து என்ன கொடுக்கப்படுகிறது காப்பிரைட் அப்படின்னா காப்புரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறது. ட்ரேடு இது WTO அதாவது
வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனால் வழங்கக்கூடிய ஒரு காப்புரிமை அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது மட்டுக்குமே என்ன இருந்துச்சு, இந்த காப்பிரைட் இருந்துச்சு, இந்த காப்புரிமை அப்படிங்கிறது இருந்துச்சு, அந்த வழங்கும் முறை வந்து இருந்தது. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விதிகளின்படி, இந்த அக்ரிமெண்ட் விதிகளின்படி டெவலப்டு கண்ட்ரிஸ், வளரும் அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதை வச்சுக்கலாம், அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரினா வளர்கின்ற நாடுகள் இல்லையா, அந்த நாடுகளுடைய அந்த விதைகள், அப்புறம் அந்த மாத்திரைகள், அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு இதில் பாருங்கள், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, விதைகள், மாத்திரைகள், நெக்ஸ்ட் என்னது இந்த மருந்து, ஃபெர்டிலைசர்ஸ், அதான் சொல்லப்பட்டிருக்கு, அட்வான்ஸ்டு சீட்ஸு, ட்ரக்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸு, இது எல்லாமே ஓகேயா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து போன்றெல்லாம் வந்து வாங்குவதற்கு அந்த வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா, வளரும் நாடுகள்கிட்ட வந்து விதைகள், மாத்திரை, மருந்து, உரமுற்றும் பூச்சிக்கொல்லி போன்றவற்றை வந்து வாங்குவதற்கு இந்த வளர்ந்த நாடுகளை வந்து அது என்ன செஞ்ச வேண்டியிருக்கு, சார்ந்திருக்க வேண்டியிருக்கு ஓகே, சார்ந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டனர். எது, வளரும் நாடு வளர்ந்த நாடுகிட்ட வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பேஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், உற்பத்தி வடிவமைப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 20 இயர்ஸும், பேஷன்ஸுக்கு வந்து 50 இயர்ஸும், காப்பிரைட்ஸ் இந்த காப்புரிமைக்கு வந்து 7 இயர்ஸும், ட்ரேட்மார்க்ஸ் அதாவது வணிக முத்திரைகள் அதுக்கு வந்து எத்தனை விஷயம் 10 இயர்ஸ், இப்படி வந்து என்னது லே அவுட் டிசைன்ஸ் பண்ண சொல்லி அது அந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கால அளவாக இந்த WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து ஃபார்மர்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் தி இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஆர் தர் சீட்ஸு, இந்த ஃபார்மர்ஸ்லாம் இதை சார்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதான் இந்த WTOட நோக்கம். ஓகேயா. த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் WTO TRIPS agreement in 1995 changed the face of international intellectual property law and policy making. TRIPS negotiates recognized that sort comings and inconsistencies in IP protections can distort trade and impede its benefits. The TRIPS agreement helps cause easy trade tensions about IP issues while leaving WTO members ample space to pressure diverse domestic policies. அதாவது இந்த 1995 பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏற்படுத்திய வணிக அந்த ட்ரேடு இருக்கு இல்லையா, அது தொடர்பான இந்த TRIPS கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் அந்த முடிவெடுப்பதிலும் சரி அதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த TRIPS வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள குறைபாடுகள், முரண்பாடுகள் இதெல்லாம் வந்து ட்ரேடை பாதிக்காததோடு அதனுடைய அந்த பயனை தடுப்பதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த TRIPS அந்த செயல்படுத்துகிறாங்களே செயல்பாட்டர்கள், அவர்கள் தொடர்பான அந்த ட்ரேடுக்கு துணை புரிவதாக இருந்தாலும் இந்த WTO வந்து நாடுகளுடைய வேறுபட்ட உள்நாட்டு கொள்கைகளை கடைபிடிக்க வழிவகைகள் உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஓகேயா. அதனால் அந்த TRIPS வந்து இந்த TRIPS அதால் வந்து இந்த WTOவில் உள்ள மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வேறுபட்ட இந்த உள்நாட்டு கொள்கைகளை கடைபிடிக்க வழிவகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.